கவிழ்ப்பு அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர். இது சுமூகமா 5 வருடம் நீடிக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா. அதாவது சரத்பவார், அஜித் பவார். அஜித் பவார்ட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் போன முறை ஷிண்டேவை முதலமைச்சராக்கும் போதே பட்னாவிஸ் கிட்ட பிரச்சனை பண்ணவங்க தான் அஜித் பவார் குரூப். 2 பிரிந்த கட்சி ஆட்களை சமமாக நீங்கள் நடத்தவில்லை, ஆகவே நாங்கள் சரத்பவாரிடம் செல்லுகிறோம் என்று அஜித் பவார் கூட வந்த ஆட்கள்ல 11 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி துவக்கினார்கள். பழைய மகாராஷ்டிரா வரலாறு நீங்க அந்த அரசியல் எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும். அந்த 11 ஆட்கள்ல 3 ஆட்களுக்கு மட்டும்தான் இப்ப மந்திரி சீட்டு கிடைச்சிருக்கு. மீதி 7 பேருக்கு 8 பேருக்கோ கிடைக்கல. இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் தன்னுடைய கவிழ்ப்பு வேலையை. 11 பேரும் நான் ஏற்கனவே சரத்பவார்ட்ட போலான்னு சொன்னதை நீங்க கேட்கல, இப்ப ஷிண்டேவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆகவே நாம் இதை கோஆபரேட் பண்ணக்கூடாது என்று சொல்லுவார்கள். அஜித் பவாரும் அதை கொஞ்சம் விட்டு வேடிக்கை பார்ப்பார். ஏன்னா இப்போ எம்எல்ஏக்கள் கம்மியா இருக்கிறதுனால அஜித் பவார் ஹை டோன்ல பேசல. ஷிண்டே ஹை டோன்ல பேசுறதுக்கான காரணம் அவர்கிட்ட ஆட்கள் அதிகமா இருக்காங்க, அவர் இல்லாம பட்னாவிஸ் அமைக்க முடியாது. ஆகவே வலுவானவங்க 2 பேர் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அஜித் பவார் அமைதியா இருந்திருக்காரு. ஆனால் அஜித் பவாரிடம் ஏற்கனவே 11 எம்எல்ஏக்களா இருந்தவர்கள், சீனியர் அமைச்சர்கள், சரத்பவாரை நம்பி அரசியல் பண்ணவங்க, அவங்க இவர்கிட்ட வந்து மறுபடியும் திரும்பி போலான்னு சொன்னதை இப்போ மறுபடி எந்த பக்கம் போக முடியாம அவசரப்படுவாங்க. அவர்கள் தன்னுடைய வேலையை காட்டுவார்கள். அதை சமாளிக்கக்கூடிய பொறுப்பு பட்னாவிஸுக்கு இருக்க வேண்டும், பிஜேபி தலைமைக்கு இருக்க வேண்டும்.